அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை 12/12/2024 துவாதசி திதி இரவு 10:27 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி சமநோக்குள்ள அஸ்வினி நட்சத்திரம் காலை 9:50 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பரணி நட்சத்திரம் அமிர்த யோகம் காலை 9:50 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் புதன் வக்ரமாக, மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது. இன்று என்ன செய்யலாம்? மாடு வாங்க, மூலிகை மருந்துண்ண, அடுப்பு அமைக்க, தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்க, நாட்டியம் இசை பயில, முட்செடிகள் கத்திரிக்காய் செடி நட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மாமரம் நிரம்ப பூக்கிறது. அது எல்லாமேவா கனிகளாகிறது, பழங்களாகிறது? அதுபோல வாழ்க்கை மரத்திலே ஆசைப்பூக்கள் அதிகம் தோன்றுகிறது. அது எல்லாமே நிறைவேறுவதில்லை. ஆமாங்க, இந்த வாழ்க்கை சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டு நமக்குன்னு விதிக்கப்பட்டது என்னவோ அது நாம் எங்கே இருந்தாலும் நமக்கு கிடைச்சிரும். அதுக்கு பதிலாக எல்லாத்தையும் பூசிக்கிட்டு நாம் விழுந்து விழுந்து புரண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும் அப்படிங்கிறதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நம்ம கடமையை நாம் பார்த்துட்டு இருந்தாலே நமக்கு வேண்டியது கிடைத்து விடுங்கிற யதார்த்தவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை இருக்கும். யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்கள இன்றைக்கி பார்க்க வேண்டியிருக்கும். யார் கூட பேசுனா டென்ஷன் ஆகுமோ அவங்கள இன்றைக்கி பேசி அவங்க கூட பேச வேண்டியிருக்கும். இதெல்லாம் தாங்க ராசிக்குள்ளார சந்திரன். ஏதாவது ஒரு சின்ன வேலையாக இருக்கும், போனால் உடனே 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடுங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் அன்னைக்குங்க 1/2 மணி நேரம் ஆகும். அதான் இன்றைக்கிங்க 1/2 மணி நேரம் ஆகும். இந்த மாதிரியான சின்னதாக காரிய தடங்கல்கள், காத்திருத்தல், அதாவது சகிப்புத்தன்மையோடு பேசக்கூடாதவங்கள்ட்ட பேசுதல், இதையெல்லாம் உருவாக்குறதுக்கு பேர் தான் ராசிக்குள்ளார சந்திரன். அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் ஈஸியாக நம்ம எடுத்துக்கணுங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைங்க கொஞ்சம் பிடிவாதமாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த வயசில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமான்னு அவங்கக்கிட்ட உங்கள் கதையை சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரமாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உத்தியோகமாக இருந்தாலும் கோபப்பட்டு அதிகாரிகள்கிட்ட பகச்சிக்கிற மாதிரி பேசாதீங்க. இன்றைய தினம் காலை 9:50 அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு டென்ஷன் விலகுது. ஆனால் பரணி நட்சத்திரத்தில் காலை 9:50 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கூடுதல் கவனமாக இருக்கணும். முன்கோபத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, முயற்சிகள் தோற்று போகிறதா? துவண்டு விடாதே, மீண்டும் எழுந்து வா முழு நம்பிக்கையுடன். விதைகள் கூட இங்கு விழுந்துதான் முளைக்கின்றன.
ஆமாங்க. அதனால தாங்க நீங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் விழுவதெல்லாம் எழுவதற்கே அப்படிங்கிற தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு எங்கும் எப்பொழுதும் விடாமுயற்சியால் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் கம்பீரமாக பேசுவீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தைரியம் கொடுப்பீங்க எல்லாருக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. பணவரவும் இன்னைக்கு பரவாயில்லைங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. சுப செலவுகள், அத்தியாவசிய செலவுகள்னு செலவுகளின் பட்டியல் இன்னைக்கு நீண்டு கொண்டே போகும். அதையும் தாண்டி இன்னைக்கு பணவரவும் உண்டுங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. சுக்கிரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி புதன் சுகாதிபதி சூரியனோட உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் சில முக்கிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. பொறுப்பு, பதவி, பொருளாளர், செயலாளர், தலைவர்னு கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் செலவு பண்ணி முடிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் தனிமையில் உட்கார்ந்து யோசித்து கொண்டிருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள்கிட்ட ஏதாவது பேசி சில கோரிக்கைகள்லாம் வச்சு சில சலுகைகள் வாங்கிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பேசி பார்க்கலாம், முயற்சி பண்ணலாம், நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, சிறு சிறு செயல்களில் கிடைக்கக்கூடிய அனுபவங்களை கூட நீ சேகரித்து வை. வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படும் பொழுது அந்த அனுபவங்கள் சிறப்பாக உன்னை வழிநடத்தும். ஆமாங்க, அதனால தாங்க சின்ன வயசில் நடந்ததை கூட இப்போவும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருப்பீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளில் நீங்கள் எப்படி அடிபட்டீங்க, அவஸ்தைப்பட்டீங்க, அப்புறம் அதிலேருந்து எப்படி நீங்கள் முன்னுக்கு வந்தீங்க, மேலுக்கு வந்தீங்க அப்படிங்கிறத எல்லாம் புரிந்து வைத்து கொண்டு அதை அடிமனதில் வைத்து கொண்டு வருங்காலத்தில் நிகழ்காலத்தில் ஏற்படக்கூடிய சவால்களை எல்லாம் சர்வசாதாரணமாக சமாளித்து காட்டக்கூடிய சாமானியர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் எதாக இருந்தால் பேசலாங்க. பாக பிரிவினை அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயம், அவங்களுடைய உத்தியோக விஷயம், அது மாதிரி அவங்களுக்கு வேறு ஏதாவது சேமிக்கணும்னு ஏதாவது எண்ணங்கள் இருந்தால் அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி கல்யாண விஷயமாக நல்ல வரன் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. தொழில் தொடங்க டின் நம்பர் வாங்கிறதுலேருந்து அல்லது வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கிறதுலேருந்து வீடு வாங்கிறதுக்கு பேங்க் லோனுக்குலேருந்து எல்லாமே இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் இருக்கிறாருங்க. அதனால் திடீர் பண வரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. வியாபாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி அதிக லாபம் கிடைக்கும். ஏன்னா சந்திரன் உங்களுக்கு தனாதிபதி இன்னைக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. தனாதிபதி சந்திரனும் லாபாதிபதி செவ்வாயும் பரிவர்த்தனை அடைஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. அதனால் இன்றைய தினத்தில் புது வியாபாரம் தொடங்கிறதுலேருந்து எல்லாம் சாதகமாக இருக்கும்.
உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, உங்களுடைய எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தான் உங்களுடைய பயணங்களும் தடம் மாறாமல் இருக்கும். சேரும் இடமும் சிறப்பாக இருக்கும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எத்தனையோ குழப்பங்கள் சிக்கல்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி தெள்ளத் தெளிவான சிந்தனையுடன் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திரன் கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, யோகாதிபதி செவ்வாயுடன் பரிவர்த்தனை பெற்று உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இடம் ஏதாவது இன்னைக்கு நீங்கள் வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது அல்லது விற்கிறதுக்காக முன்பணம் வாங்கிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி லாபகரமாக முடியுங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த பழைய நண்பர்களையும் சந்தித்து இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் கூட இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக இன்றைக்கி நீங்கள் பேசலாம். நல்ல வரன் அமையறதுக்கான வாழ்க்கை துணை அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேதுவும் குரு பகவானும் உட்கார்ந்துருக்காங்க. அந்த 2 கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அதிக லாபம் கிடைக்கும். முன்னாடி இருந்த பங்குதாரர்கள் மறுபடியும் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வேலையாட்கள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஏன்னா அஷ்டமசனி இருக்கிறதுனால யாருக்கும் அதிகமாக முன்பணம் தந்துடாதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. செல்வாக்கும் அதிகரிக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உண்மையும் நேர்மையும் பயம் கொள்ளாது, மாறாக மரியாதை தந்து பேசும். ஆமாங்க, அதனால தாங்க எங்கேயுமே நீங்கள் உண்மையாக நடந்துப்பீங்க, நேர்மையாக நடந்துப்பீங்க. இந்த உண்மைக்கும் நேர்மைக்கும் என்றைக்குமே ஒரு மரியாதை இருக்குதுங்க. மாறாத மரியாதைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இந்த 2 விஷயத்துக்கும் உண்டுங்க. அதனால தாங்க சின்னவங்களாக இருந்தாலும் நீங்கள் மரியாதை கொடுத்து நடந்துப்பீங்க. நெருக்கடியான நேரத்திலும் நேர்மையாக நடந்து சாதிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் தனாதிபதி புதனுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்குங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துக்கிட்டு உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்காருங்க. எல்லாம் வாய்க்கு வந்தபடி சில நேரம் உங்கள் மேலே எதையோ வசப்பாடி வைக்கிறாங்க. ஆனால் அத்தனையும் பார்த்துட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டு போயின்னு இருக்கீங்க. யோகாதிபதி செவ்வாயும் 12ஆம் இடத்துல பதுங்கி கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நம்ம பக்கம் இருக்கிறவங்க, நமக்கு வேண்டப்பட்டவங்க, நம்ம உப்பு தின்னவங்க, அவங்களே நம்மளை நமக்கு ஆதரவாக பேச மாட்டேங்கிறாங்க, எதிராளியோட போய் சேர்ந்துக்கிறாங்களேன்னு சொல்லி சில நேரங்களில் ஏக்கத்துடன் பெருமூச்சு விட்டு கொண்டும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகம் ஆகுவாங்க. அரசு காரியங்களும் நல்ல விதத்தில் உங்களுக்கு நடக்கும். வியாபார வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள்
அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சிடுசிடுப்பெல்லாம் இருக்கும். ஆனால் சிரிச்ச முகத்தோட என்னன்னு பக்கத்தில் போய் கேட்டிங்கன்னா அதெல்லாம் சரியாயிடுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத காரியங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருந்துருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாகவே உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, ஊரை பார்க்காதே உன்னை பார். ஊருக்கு என்ன தெரியும் உன்னுடைய வலியும் சோகமும். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடியது நீதானே. ஆமாங்க, அதனால தாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, எதிர் வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, அந்த 4 பேர் என்ன நினைப்பாங்க, இப்படியெல்லாம் யோசிக்கிறவங்க நீங்கள் கிடையாதுங்க. ஊருக்காக உலகத்துக்காக போலியாக வாழ்வதை விட எனக்கு நான் உண்மையாக வாழ்ந்தால் போதும், என் உள் மனசு சொல்கிறத கேட்டால் போதும்னு எங்கும் எப்போதும் தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை அமைத்து கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9:50 முடிவடையுதுங்க. அதனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைய தினம் காலை 9:50 பிறகு வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9:50 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும். வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நினச்ச காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கும். யார்கிட்ட போய் நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட போய் நிற்க வேண்டியிருக்கும். சகிப்புத்தன்மை உங்களுக்கு சரியாக இருக்குதான்னு சந்திரன் உங்களை டெஸ்ட்டு வச்சு பார்ப்பார். அதனால் இன்றைய தினத்தில் வீரியம் முக்கியம் இல்லை, காரியம் முடிஞ்சால் போதுன்னு சொல்லி நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான், அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் ஏதாவது கூப்பிட்டு சொன்னால் பொறுமையாக கேட்டுக்கொள்ளுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைகளை அவங்க போக்கில் கொஞ்சம் விட்டு பிடிங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை. ஆமாங்க, எந்த நதியாக இருந்தாலும் அப்படியே நேராக செங்குத்தாக போய் கடல்லாம் கலக்கிறது கிடையாது. வளைஞ்சி நெளிஞ்சி உருண்டு புரண்டு தான் நதிகள் சென்று சேர்கிறது. அதே போல் வாழ்க்கை அப்படின்னாலே வழிகள் இருக்கத்தாங்க செய்யும். அந்த வழிகளையெல்லாம் வலிமையாக்கி எங்கும் எப்பொழுதும் போராடி வெற்றி பெற்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியமும் வர ஆரம்பிக்குங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படின்னு திருப்திகரமாக இருக்குங்க. செவ்வாய் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கூட்டு முயற்சியில் வியாபாரம் பண்ணலாமா, நம்மக்கிட்ட ரொம்ப பெருசாக இல்லைன்னாலும் மார்க்கெட்டில் நமக்கு நல்ல பேர் இருக்குது, அனுபவம் இருக்குது, அதை வச்சு வேறு ஏதாவது பணம் படைச்சவங்க வந்தாங்கன்னா அவங்கள முதலீடு போட வச்சு நாம் ஏதாவது தொடங்கலாமா, ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கலாமா அப்படிங்கிற முயற்சிகள் ஒரு பக்கம் போயின்ட்டுருக்கும். அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் பேருக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சம் இல்லைங்க. ஆனால் எனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது, சம்பளத்தை கூட்டி தருவாங்களான்னு பார்த்தா எதுவுமே ஏற்ற மாட்டேங்கிறாங்களேங்கிற ஏக்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. சில நேரங்களில் பிள்ளைகளை நினச்சி தான்
மனசுக்குள்ளார ஒரு ஆறுதல் வருது. ஏதோ இருக்காங்க, நல்ல முறையில் இருக்காங்க, அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதுங்கிற மாதிரியான சமாதானமும் மனசுக்குள்ளார இருக்குங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இழந்த பணம், ஏமாந்த பணம், இதெல்லாம் நினச்சி சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டே இருப்பீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது, அதனால் அலைச்சல் ஏமாற்றங்கள் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் சிக்கனமாக இருக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனி புத்தகம். அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுதுதான் அந்த மனிதனுடைய பழக்க வழக்கங்களும் இன்ப துன்பங்களும் உணர்வுகளும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. புதிய பாடங்களையும் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆமாங்க, அதனால தாங்க ஒரு மனிதர் நல்லவரா கெட்டவராங்கிறத நீங்கள் அவங்கள வைத்து முடிவெடுக்காமல் அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்க பிறந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அவங்க வளர்ந்திருக்கக்கூடிய புறச்சூழ்நிலைகள், இதையெல்லாம் வைத்து கொண்டு ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவருங்கிறத நிதர்சனமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்திற்கு அதிபதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் இன்றைய தினத்தில் திருப்திகரமாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தீர்க்க முடியாத சிக்கல்களுக்கெல்லாமே இன்றைக்கி தீர்வு கிடைக்குங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாக முடியுங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை சந்தித்து ஏதாவது பேசுகிறதா இருந்தால் தைரியமாக இன்றைக்கி பேசலாம், நீங்கள் கேட்டது கிடைக்குங்க. வியாபாரத்தில் பெரிய நிறுவனங்களோட, பெரிய கம்பெனிகளோட இன்றைக்கி ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது அல்லது ஒப்பந்தங்கள் ஏதாவது பேசுகிறதா இருக்கிறது, ஃப்ரான்சைசி ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகளில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருந்தாலும் கூட இன்றைக்கி ஆரோக்கியம், அழகு உங்களுக்கு அதிகரிக்கும். எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உண்மை ஊமையாகி உறங்கி போனால் பொய் சலங்கை கட்டி சாலையில் ஆடிக்கொண்டிருக்கும். ஆமாங்க, உண்மை தோற்று போகிறது கிடையாது, ஆனால் அது தோற்று போகிறது டெம்பரவரி தாங்க. தற்காலிகமாக உண்மை தோற்று போகலாம், ஆனால் நிரந்தரமாக போய் நின்று விடாதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் உண்மையாக இருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க. சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. பழகினவங்கள்லாம் இப்போ மாறிட்டாங்க. எல்லாம் எதிர்பார்ப்போடு தான் வந்தாங்க. ஒருத்தவங்க கூட உண்மையானவங்க கிடையாது. எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா ஒரு மாதிரி இருக்குதுன்னு சில நேரங்களில் கடந்து வந்த பாதையை தன்னந்தனியாக நினைத்து பார்த்து கொண்டிருப்பீங்க. பிள்ளைகளுடைய வருங்காலம் ரொம்ப முக்கியம். ஏதோ பரவாயில்ல, நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுல இன்றைக்கி நீங்கள் தெளிவான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. சில சொத்துக்கள் அவங்களுக்காக நாம் கொடுப்போம், அவங்க பேரில் எழுதி வைப்போம் அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி புறநகர் பகுதியிலையாவது கொஞ்சம் இடம் வாங்கி வச்சோம்னா அவங்களுக்கு பிற்காலத்தில் அது ஒரு உதவிகரமாக இருக்குமே, அது ஒரு முதலீடாக இருக்குமேங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம்
புறம் ஓடிக்கொண்டிருக்குங்க. வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை சுமை ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. அதனால் உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. என்னதான் நாம் நம்மை நாமே தயார்படுத்திக்கிட்டு நம்மை நாமே தன்னம்பிக்கையோடு வழி நடத்திட்டு போனாலும் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் சோர்ந்து போயிடுவீங்க. எத்தனை நாளைக்கு தான் நம்ம இந்த மாதிரியே இருந்துருக்க முடியும், நமக்கு நாமேன்னு எப்படி தான் இப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியும்னு ஒரு ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் இன்றைக்கி நிறைவேற்றுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அதிரடி முன்னேற்றம் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கை உங்களுக்கு இரு வாய்ப்புகளை தருகிறது. ஒன்று மாற்றம் அல்லது வளர்ச்சி அல்லது வாய்ப்பு. ஆமாங்க, அதனால தாங்க மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அந்த மாற்றம் மூலமாக வளர்ச்சிகளை தேடிக்கொள்வீங்க. அந்த வளர்ச்சிகளை தேடிக்கொள்ள வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து குவிந்து கொண்டே இருக்குங்க. எங்கும் எப்பொழுதும் எதிர்காலத்தை நினைத்து கொண்டு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் விரும்பக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. அதிர்ஷ்ட கிரகம் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால ஏதாவது பேச போனால் வேறு விதமாக போய் வில்லங்கமாக முடியுதேன்னு சில நேரங்களில் வேதனைப்படுவீங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல பதில் எல்லாமே கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே சீக்கிரமாக முடியும். வியாபாரத்தில் கூட திடீர் லாபம் உண்டு. புது ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன வாய்ப்புகள் வெளியிலேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருக்கிற வேலையில் தொடரலாமா இல்லை புது வாய்ப்பை பயன்படுத்திக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி நல்ல செய்திகள் உண்டு, வெற்றி உண்டு. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் கொஞ்சம் டென்ஷனும் இருக்குங்க. அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது. நாம் வாழ்ந்து முடிந்த பின்பும் நம்மை யாரும் மறக்கக்கூடாது. அதுதான் வாழ்வின் மிகப்பெரிய வெற்றியாகும். ஆமாங்க, அதனால தாங்க எல்லார்கிட்டையுமே நீங்கள் கனிவாக நடந்துப்பீங்க. ஆனால் யாராவது தவறு செய்யும் பொழுது கோபமாக பேசி அவங்கள நீங்கள் திருத்துவீங்க. உங்கள் கோபத்தில் ஒரு அக்கறை இருக்கும். உங்கள் கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும். நீங்கள் கோபக்காரர்னு அந்த நேரத்தில் எல்லாரும் கோபமாக சொன்னாலும் கூட அடுத்த நேரம் அந்த மனுஷன் கோபத்தில் ஒரு நியாயம் இருக்குல்ல அப்படின்னு உங்களை எல்லோரும் வைத்து கொண்டாடுவாங்க. எங்கும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்கும் கரங்களால் அடுத்தவர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எதிர்த்தவங்க அடங்குவாங்க. எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு பொருளுக்கு 10 பொருளாக இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க.
அதே மாதிரி பணவரவும் இன்னைக்கு உண்டுங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது. புது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. அதே மாதிரி புது வேலையாட்களையும் இன்னைக்கு நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. விலை உயர்ந்த பொருட்கள் இன்றைக்கி வாங்குவீங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருந்து கொண்டிருக்குங்க. திடீர் பயணங்களும் இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நேற்று நடந்ததை கற்றுக்கொள்ளுங்கள். இன்று நடப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாளை நடப்பதை சரி செய்து கொள்ளுங்கள். ஆமாங்க, நேற்று என்ன நடந்ததோ அதை நாம் கற்றுக்கொண்டோம்னா தான் இன்றைய தினத்தை நாம் நல்ல விதத்தில் வழிநடாத்தி செல்ல முடியும். அதே மாதிரி நாளைக்கு என்ன வருதோ அதை எல்லா வகையிலுமே ஏற்றுக்கொள்ள மனமும் தயாராகும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நேற்று இன்று நாளை என எல்லா காலத்தையும் சரியாக வழிநடத்தி செல்லக்கூடிய வலிமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. பணவரவு செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த ஈகோ சரியாகுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் இருக்கும். அடிக்கடி சோப்பு, பேஸ்ட்டு இதெல்லாம் மாற்றாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. முடிந்த வரைக்கும் ஆர்கானிக் உணவுகள் அதை பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்முடைய பாரம்பரிய உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாலே எல்லாமே சரியாகுங்க. சின்ன சின்னதாக காய்கனிகளும் நடுநடுவில் குறிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக நீங்கள் மாறிடுவீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும். உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக இருந்த அதிகாரி இன்றைக்கி ஆதரவாக பேசுவார். சில முக்கிய பொறுப்புகளையும் உங்கள்கிட்ட கொடுப்பார். அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகனுடைய கல்யாண விஷயமாக பார்த்துட்டுருக்கீங்க. நல்ல மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புள்ள வியாபார விஷயங்கள் அதெல்லாம் சாதகமாக முடியுங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பழைய நண்பர்கள், உறவினர்களிடமும் மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க. புகழ்பெற்ற கோவில் விழாக்களில் கலந்து கொள்ளவும் இன்றைக்கி நீங்கள் கிளம்பின்றிருப்பீங்க. பயணங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரேடியாக நல்லா இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மலை மீது பரமன், மலையே பரமன். ஆமாங்க, திருவண்ணாமலைங்க. நாளைக்கு அதிகாலையில் திருவண்ணாமலை திருக்கோவிலில் பரணி தீபம் சிறப்பாக ஏற்றப்படுதுங்க. பரணி நட்சத்திரத்திற்கு அதிபதியாக யமதர்மன் வராருங்க. எந்த ஒரு சந்தோஷத்தையும் நாம் அனுபவிக்கணும்னா நமக்கு முதல்ல குடுப்பனை இருக்கணும், ஆயுள் நல்லா இருக்கணும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த மனுஷன் இல்லாமல் போயிட்டாருன்னு சிலர் நினச்சி சிலர் கதறுவதெல்லாம் உண்டுங்க. அதனால தான் முதல்ல பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. நாளை அதிகாலை ஏற்றப்படுகிறது. தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ
புரிந்தோ புரியாமலோ வார்த்தையாலோ அல்லது உடலாலோ நம்முடைய வாழ்க்கை முறைகளாலோ அடுத்தவங்களை நாம் புண்படுத்தி இருக்கலாம், அடுத்தவங்களை நாம் கஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஒரு வெற்றியை அடைவதற்காக மற்றவர்களை தோற்கடித்து நாம் நோகடித்திருக்கலாம். அதனால் வரக்கூடிய சாபங்கள் பாபங்கள் அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கும் அகால மரணங்கள் எதுவும் இல்லாமல் நீண்ட ஆயுள் அடைவதற்கும் நமக்கு வேண்டப்பட்டவர்கள் நம்முடைய குடும்பத்தில் வேற யாராவது அகால துர்மரணங்கள் அடைந்திருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய அந்த துர்பலன்கள் நம்மை தாக்காமல் இருப்பதற்கும் அதிலிருந்து விடுபட்டு நாம் வெற்றி பெற்று குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாவதற்கும் நாளை காலை பரணி தீபம் நாம் பார்க்குறது நல்லதுங்க. அண்ணாமலையாருடைய பரணி தீபம் பார்க்குறது நல்லதுங்க. அதே மாதிரி நாளை மாலை நாம் தீபம் ஏற்றுறது நல்லது. இன்றைய தினம் மாலை பரணி தீபம் ஏற்றுறது நல்லதுங்க. அதே போல் இந்த பரணி தீபம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. 108 நாட்கள் கடுமையாக விரதம் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் நாளை அதிகாலையில் கோவிலில் திருவண்ணாமலையில் கோவிலில் இந்த பரணி தீபத்தை ஏற்றுகிறார். இந்த பரணி தீபம்ங்கிறது 5 அம்சங்களை காட்டும் தீபம். அதாவது அண்ணாமலையாருடைய கருவறையில் நாளை அதிகாலை பரணி தீபம் ஏற்றப்பட்டு அர்த்த மண்டபத்தில் 5 தீபங்களாக இதெல்லாம் காட்டப்படுங்க. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய 5 விதமான ஆற்றல்களை இறைவன் படைத்திருக்கிறான், கொண்டிருக்கிறான். அந்த 5 விதமான ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே பஞ்சபூத வகையிலேயும் இந்த 5 தீபங்கள் நாளை அதிகாலையிலே சன்னதியிலே ஏற்றப்படுகிறது. பஞ்சமுக தீபம் ஏற்றப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, அதாவது இந்த பரணி தீபம் ஏற்றப்படுவதே ஜீவாத்மாவினுடைய அம்சமாக இருக்குதுங்க. மலையில் ஏற்றப்படக்கூடிய தீபம் பரமாத்மாவினுடைய அம்சமாக இருக்குதுங்க. முதல்ல பரமாத்மாவை வணங்குறதுக்கு இந்த ஜீவாத்மா தயாராக வேண்டும். அதனால தான் நாளைக்கு அதிகாலையில் அண்ணாமலையாருடைய சன்னதியிலே தீபம் ஏற்றப்படுகிறது. இன்றைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளார நம்ம வீடுகளில் நம்ம பரணி தீபம், யம தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது. எல்லாம் வல்ல இறைவனுடைய அந்த அருள் நமக்கு கிடைக்கணும். அதனால தான் நாம் தீபம் ஏற்றி வழிபடுவோம். ஏன்னா பரணி தீபத்துக்குன்னு நிறைய பலன்கள் ஜோதிட சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது தீபம் ஏற்றும் பொழுது அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது அதில் ஒரு ஆனந்தம் உண்டாகுது. அண்ணாமலையாருடைய அருளும் கிடைக்கிறதுங்க. அப்படி இருக்கிறதுனால திருவண்ணாமலையிலே நாளை அதிகாலை பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. நாம் இன்றைய தினத்திலே நம்முடைய இல்லங்களிலே மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் தீபம் ஏற்றுவோம். எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தவசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.